மீனராசிக்காரர்களுக்கும் இந்த கும்பராசி போலவே தான். ஏன்னா சனி பகவான் வந்து மகரம், கும்பம், மீனம் 3 பேருக்குமே வச்சு செஞ்சுட்டாரு. இந்த வருடம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான். ஆனால் ஒரு பெரிய ரிலீஃப் வந்து இந்த குரு பெயர்ச்சியாக அவங்களுக்கு இருக்கும். எப்போவுமே நேச்சர் வந்து நல்ல பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி இவங்களுக்கு இந்த குரு பார்வை இருந்தாலே போதும், எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் அவங்க வந்து வென்று வரலாம். இந்த சனி பகவான் அவங்க ராசியில் இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் குறையும். பண்ணலாமா வேண்டாமா, ஐயோ நான் நம்பலாமா வேண்டாமா, இது வரைக்கும் அடிபட்டுட்டோமே அப்படின்னு. அதுவும் பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய அடிபட்டிருப்பாங்க மீனராசிக்காரர்கள். நிறைய கடனை சேர்த்து வச்சுருப்பாங்க, பசங்கள்லாம் படிக்காமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள், சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் மீனராசிக்காரர்கள் அடிபட்டதுனால இந்த குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வந்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், இவங்க எந்த துறையில் இருந்தாலும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் லோவாக இருக்கனால உங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை அதிகம் பண்ணிக்கோங்க. அதனால் இதில் வந்து தினமும் காலையில் உங்களுக்கு யோகா, மெடிடேஷன் இது மாதிரியெல்லாம் பண்ணும்பொழுது உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், மன ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு நான் இதுதான்ப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு டைம். ராகு பகவானும் லாபத்தில் வந்துடுவார். இதுக்கு மேலே என்ன இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாம் வந்தாலும் கூட, ஐயோ இல்லைப்பா எனக்கு ஜென்ம சனி, நான் வீட்டிலையே இருக்கேன், சனி பெயர்ச்சி முடியட்டும் அப்புறம் பண்ணுறேன்னா காலம் கடந்து விடும். அதனால் ஜென்மத்தில் சனி இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய சேலஞ்சஸை எதிர்கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. உங்களுக்கு இந்த வருடம் வந்து நஷ்டம் என்பது இருக்காது. அதனால் பங்கு சந்தை முதலீடுகள், வியாபார முதலீடுகள் எல்லாமே தைரியமாக பண்ணலாம்.